ஓகே, இந்த நாளிலே தலைப்பு ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க என்னென்ன காரியம் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும், அன்பு, நமக்கு இல்லாததெல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். அப்புறம் ஓகே, முதலாவது என்ன இருக்கணும்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வீரமாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்? கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவின் ஆவி. ஆவி பார்த்திருக்கீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி வந்து பூந்துருச்சு, எப்படி இருப்பான்? வேற மாதிரி இருப்பான். யார் மாதிரி இருப்பான்? குடிச்சவங்க மாதிரி இருப்பான். ஆமாவா? என்னுடைய சபையில ஒரு பையன் 16 பிசாஸ் பிடிச்சு கூட்டு வந்தாங்க. 16 ஒரே பையன், ஒரு இவர மாதிரி தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, என்ன விட டபுள் மடங்கு இருக்காங்க, சும்மா இந்த 2 விரல் அப்படியே தூக்குவான். 10 ஆம்பளைங்க பிடிச்சாங்க, அப்படியே பாருங்க சிம்சோன் மாதிரி வெள்ளை ஒழுங்கு இருக்கும், திருடுதான் இருப்பான். அப்போ அவனுக்காக ஜோப் பண்ணி வாரம் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி போகும். அவனுக்கு ஒழுக்கமா சைக்கிளே ஓட தெரியாது, ஆனா அவனுக்குள்ள ஒரு டிரைவர் ஆவி. ஓகேவா? அவன் என்ன பண்ணுவானா, ஆவுனா ஒரு துண்டு எடுத்து தோல்ல போட்டு சொல்வானா, நான் போய் ஸ்டேரிங் பிடிச்சனா அப்படி ஓட்டுவேன்னு சொல்வானா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, முதல்ல சைக்கிளை ஓட்டுறா, அப்புறமே லாரி ஓட்டுவேன். யார் சொல்றது? உள்ள இருக்கிற டிரைவர் சொல்ற. அப்ப ஒரு நாள் ஜாப் பண்ணி அவனுக்காக கண்ணீரோடு அவனை கட்டி ஜோப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையன் படுத்திருக்கான், அவனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் எழுந்திருக்கான், இல்ல குட்டையா கருப்பா டிரைவர், நல்ல இதுவரையும் மட்டிச்சு லுங்கிய கட்டிச்சு அந்த ஆவி வருது. எதுக்குமா நீ அழுகிற? என்ன சொல்றது? ஆவி கூட பரிதாபப்படுது. எதுக்குமா நீ அழுகிற? நான் போறேன், இன்னும் நிறைய பேரு உள்ள இருக்காங்கன்னு எனக்கு வந்து என்ன சொல்லுது, குறிப்பு வேற கொடுத்துட்டு போகுது. அல்லேலூயா. அப்போ அந்த உள்ள ஒரு ஆவி வந்துருச்சுன்னா யாரு மாதிரி மாறிடுவாங்க? ஆவி மாதிரியே மாறிடுவாங்க. இந்த இடத்துல சொல்லுது, உங்களுக்குள்ளே ஒரு ஆவி வரணுங்கிற. யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது இப்ப நீங்க என்னவா மாறிடுவீங்க? ஆமா, நீங்க என்னவா மாறிடுவீங்க? அவரை மாதிரியும் பார்ப்பீங்க. இப்ப பொறாமையின் பார்வை வராது, மனதுருக்கத்தின் பார்வை வரும், இரக்கத்தின் பார்வை வரும். ஒருத்தரை பார்க்கிறப்பவே சகோதரத்துவத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஏன் இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? நேத்து வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டாங்க, இன்னைக்கு அவங்க கூட போய் அவங்களே பேசலைன்னா நான் போய் பேசுறேன். யாருடைய ஆவி வேலை செய்யுது? நம்ம ஆவி வைராக்கியம் உள்ளது, நம்ம ஆவி எரிச்சல் உள்ளது, பொறாமை உள்ளது, இல்லையா? ஆனா எனக்குள்ள ஒரு ஆவி வந்துட்டாரு, இன்னைக்கு என்னுடைய ஆவி கட்டப்பட்டுருச்சு, எனக்குள் வந்த ஆவி கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஆவி எனக்கு வரணுமா வேணாமா? என்னுடைய ஊழியத்துல மூவேந்த நகர்னு உங்களுக்கு தெரியும், அங்க சிலோன் காலனி, சிலோன் மக்கள், அங்க ஒரு நாள் என்ன ஒரு இரவு ஒரு 11 மணி இருக்கும். நான் அப்பதான் ஊழியம் முடிச்சுட்டு வரேன். ஒரு 10:45 மேல இருக்கும். கால் பண்ணாங்க, அம்மா இங்க பயங்கர பிரச்சனை. ஏன்னா கிரேசிக்கு பேய் பிடிச்சி கட்டி எல்லாம் வச்சிருக்காங்க, ஊரெல்லாம் கூடி நிக்குது, பயங்கர பிரச்சனை ஆகுது, வாங்கம்மா. அப்போ சரி, எனக்கு வழி தெரியாது, மெயின் ரோட்ல நில்லுங்க வரேன். எத்தனை மணிக்கு இது நடக்குது? நைட் 11 மணிக்கு. நான் சாப்பிடவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சரி போறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா இல்ல நீ போனாரு. போனா அங்க ஃபுல்லா பந்தம் பிடிச்சிட்டு ஒரு 20 ஆண்கள் வெளியில நிக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி. நான் போன உடனே பூட்டு போட்டிருக்காங்க அந்த வீடு, அந்த உள்ள அந்த புள்ள கணக்கா தெரியலன்னா ஒரு ஆம்பளைங்க உள்ள வரமாட்டேன்ட்டான். அந்த பொண்ணு இப்படி குப்புறப்படுத்திருக்காங்க. சரி, நான் போய் காலை உள்ள வைக்கிறேன். அந்த உள்ள இருக்கிற ஆவி பேசுதுங்க, வாங்க வாங்க வெள்ளக்கார பாஸ்டரமா அப்படிங்கிறியா? ஆவி பேசுது. ஏன்னா அந்த இறந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்ச
கஷ்டமானா நான் சொன்னேன் ஓகே. இப்ப என்னாச்சு, எதுவுமே பேசல. அதான் ஒரு 5 நிமிஷத்துல ஆண்டவர் தொடத்திட்டு அந்த பொண்ணு அந்த ஆவி சொல்லிருச்சு, கிரேசி தான் எங்களை வந்து நான் பண்ணாதனால பிடிச்சிருந்துச்சு, அதுக்குள்ள போயிடுச்சு. ஏமா போன உடனே அந்த மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அவ ஒண்ணுமே அப்பதான் தூக்கி எழுந்தவளை போல எழுந்துருச்சு. ஐயோ பாஸ்டர்மா வாங்க வாங்க, எப்ப பாஸ்டர்மா வந்தீங்க, எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க. இப்ப அவ சுயத்துல வந்துட்டான். அப்ப நான் சொன்னேன், இல்ல கிரேசி, பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு வந்தேன், இங்கதான் உங்க வீடுன்னு சொன்னாங்க, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படி பாஸ்டர்மா ஏதாவது நைட் எத்தனை மணிக்கு நடக்குது? 11:45 நடக்குது. பசி கொண்டுது. நான் சொன்னேன், ஏன் வரட்டியாவது போடுறீ. இப்ப ஏன் ஆம்பளை உள்ள வர மாட்டேங்கிறான், ஏன் பேய் பிடிச்சிருக்கு கொண்டுருவே. அப்புறம் அவன் தீய போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கறப்பதான் அவங்க நம்புறான். அப்புறம் தான் எல்லாரும் வர்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ உள்ள ஒரு ஆவி போனா உங்களுடைய ஆவி என்ன ஆயிரும்? செயல்படாது. ஹல்லேலூயா. புரியுதா? இதுக்குதான் இந்த இத்தனை விளக்க சொல்றேன். ஒரு ஆவி உங்களுக்குள்ள போனா உங்க ஆவி என்ன ஆகாது? செயல்படாது. அப்படின்னா இப்ப எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வரணும்னு ஆசை? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வந்துருங்க. நீங்க எனக்குள்ள வந்தா என் பார்வை மாறும், என் பேச்சு மாறும், என் சிந்தை மாறும், என் நடத்தை மாறும், என் வாழ்க்கையே மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கமா? யாராவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம்? ஆண்டவரே எனக்கு குழுவுக்கு காசு வேணும், லோனுக்கு காசு வேணும், நல்லது வேணும், கெட்டது வேணும், அது வேணும், இது வேணும், அப்படிதான். சுகம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். உங்க ஆவி எனக்கு வேணும் யாரு கேட்டமா? இல்ல. இனிமே கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப யாருடைய ஆவி நமக்கு வேணும்? தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம யார் மாதிரி மாறிடுவோம்? தேவனை போல மாறிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே நான் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பாவம் நீங்க செய்வீங்க, போய் பேசுவீங்க, ஏதாவது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். இந்த போன அதிக நேரம் நீங்க பாப்பியா? பார்க்க பிடிக்காது. ஏன்? உள்ள இருக்கிற ஆவியானவர் புஷ் பண்ணுவார். ராங், வேண்டாம், இல்லையா? நீ பேசுறது தப்பு, நீ பார்க்கறது தப்பு, நீ நடக்கிறது தப்பு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. உள்ள இருக்கிறவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கைட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நான் கீழ்ப்படியணும்னு கேட்காதீங்க. எனக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஒபே பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்க கட்டளைக்கு கற்பனைக்கு நான் கீழ்ப்படியணும், நடக்கணும்னு கேட்காதீங்க. உன்னாலே என்னாலே நடக்கவே முடியாது. நம்ம சுயத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய ஆவி எனக்குள் வந்தார், நான் அப்படி ஆவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அது மாதிரி மாறிடுவோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என்கின்ற உரிமையை கொடுக்கிறாரு. நீங்க எத்தனை பேர் அப்பா ஆண்டவரை கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறீங்களா? இன்னைக்கு மோடியை போய் கூப்பிட முடியுமா? முதலமைச்சர் போய் கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரை நம்ம என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். நீ அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இப்ப அவரு எனக்குள்ள வந்ததுனால எங்க அப்பா மாதிரி தான் நான் பேசுவேன். நீங்க பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கும், ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கோம். சொல்றேன்ல, அவன் பேச்சு, அவன் நடத்தை, அவன் கேரக்டர் யாரு மாதிரி இருக்கு? அப்பா மாதிரி இருக்கு. இது அம்மா மாதிரி இருக்கு. சொல்றமா? அப்படின்னா நம்மளுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம்ம யாரு நம்மள பாக்குறவங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க, ஆண்டவர் மாதிரியே இருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அப்படியே இருக்கியா? அவர் மாதிரியே இருக்கான் பாருங்க. கோபப்பட மாட்டேங்கிறான், இரக்கப்படுறான், மன உருகுறான், அன்பு செலுத்துறான், தன்னுடைய சத்துருவையும் சிநேகிக்கிறானே. ஆண்டவர் மாதிரியே இருக்கான். ஹல்லேலூயா. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவன் என்பது பெயர் வைப்பதில் அல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனே கிறிஸ்துவன். எவன் ஒருவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவன். ஒரு காலி பாட்டில்ல பால் ஊத்துனா பால் அப்படியே நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்படியே பிரதிபலிக்கும். அப்போ இயேசு சுவாமி எனக்குள்ள இருந்தா நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்க வேண்டும் என்று முதலாவது நம்ம என்ன
கேட்கணும். ரெண்டாவது பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கணும். என்ன இருக்கணும்? சிந்தை. சிந்தைனா என்ன? தாட். ஓகே, நினைக்கிறது இல்லையா? எப்படி நினைப்பீங்க? இப்போ ஒரு பொருளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி உங்க இப்போ ஒரு கடைவீதியை கிராஸ் பண்றேன், அழகான ஒரு சாரி முன்னாடி இருக்குப்பா, இத பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த புடவை எங்க போய் உள்ள உட்கார்ந்துருச்சு? இல்லையா? மனசுல உட்கார்ந்துருச்சு. எங்க உட்கார்ந்துருச்சு? என் மனசுல உட்கார்ந்துருச்சு. இப்போ இதை கிராஸ் பண்ணி போய் 3 நாள் ஆச்சு. டெய்லி 10 தடவை கொண்டு அந்த கடைக்கு முன்னாடி போனேன். ஒரே தடவை தான் போனேன். அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த புடவை இப்ப எங்க போயிருச்சு? என் மனசுக்குள்ள போயிடுச்சு. அது கூட இப்போ இங்க இருக்கிறது என்ன தெரியுமா பண்ணும்? வேறுட ஆரம்பிக்கும். இங்க போகும், நினைச்சுட்டே இருக்கும். சிந்தையில அந்த புடவை என்ன பண்ணும்? இங்க இருக்கிறது இங்க வர ஆரம்பிக்கும். புரியுதா? மனசுல இருக்கிறது இப்ப எங்க வருது? டெவலப் ஆகுது. சிந்தைக்கு டெய்லி 10 தடவை அந்த புடவை வருது. ஆமா கரெக்டா தான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த புடவை என்ன பண்ணுது? சிந்தைக்கு வருது. இந்த சிந்தைக்கு வர 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 அப்படியே வாங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் போய் நான் என்ன பண்ணிடுவேன்? அவ்வளவு மேட்ரு முடிஞ்சது. அல்லேலூயா. பாவம் அப்படிதான். பாவம் எப்படி வருது? பார்க்கிறோம், உள்ள போய் உட்கார்ந்துக்குது, அது டெவலப் ஆகி சிந்தைக்கு வந்து 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 அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்போ இந்த சிந்தையில என்ன இருக்கணும்? இயேசு சுவாமியினுடைய தாட் இருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் இப்படி பார்க்க கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்க கூடாதுன்னு எங்க வரணும்? ரசிகமான காரியம் போகுது இல்ல. ரொம்ப பேரழகியா ஒரு பெண் போறா, அந்த பேரழகுனா ஒரு ஆண் போறான். நம்ம என்ன பண்ண கூடாது? நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? சிந்தை எப்படி இருக்கணும்? இதான் ஒரு எவர் பர்சன், அவ்வளவுதான். அது இங்க உள்ள போவே போகாது. ஏன்? உன் சிந்தைக்குள்ள யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. இப்போ ஃபுல்லா இங்க ஆல்ரெடி இங்க ஃபுல்லா ஆண்டவர் இருந்தா இங்க எதுவுமே போன உள்ள போகாது. இடம் இல்ல. ஆமென். எரேஸ் ஆயிடும். தேவையில்லாதது உள்ள போவே போகாது. வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு பிரியாணி வச்சாலும் உங்களால சாப்பிட முடியுமா? ஏன்? இவ்வளவு பிரியாணி பிடிக்கும், ஆனா என்ன இல்ல வயிற்றுல இடம் இல்ல. நீங்க முடிவு பண்றீங்கல்ல, சிந்தை ஃபுல்லா உங்க ஆண்டவராய் இருந்தா தீங்கு இங்க போவே போகாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு. அல்லேலூயா. முதலாவது என்ன கேட்கிறோம்? தேவனுடைய ஆவி நமக்கு வேணும்னு கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும்? சிந்தை. அல்லேலூயா. இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்தா அப்ளை ஆகிறது எப்படி தெரியுமா இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கும். இந்த வாயில வஞ்சனை வராது. வாயில நீ எவ்வளவு கோபமானாலும் வாயில என்ன வராது? கெட்ட வார்த்தை வராது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கீங்களா? நல்ல அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்ல அபிஷேகத்துல நிறையறாங்க, நல்ல சத்தியம் பேசுறாங்க, ஆனா சண்டை வரும் பொழுது சரமாரியா கெட்ட வார்த்தை வருது. எப்படி வருது? உள்ள இருக்கு வருது. கரெக்டா இல்லையா? எனக்கு என்ன கோபப்படுத்தினாலும் எனக்கெல்லாம் வராது. ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தை பேசி பழக்கம் இல்லை. இங்க உள்ள இருந்தானா மேல வரும். அப்போ கெட்ட வார்த்தை வருதுன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? உள்ள ஸ்டோரேஜ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? வரக்கூடாது. இப்ப என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? எரேஸ் பண்ணிடணும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தை முழுவதும் நீங்களா இருக்கணும், உங்க வார்த்தைகளா இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகளா இருக்கணுமே தவிர உலக காரியங்கள் வேண்டாம். நீ பிரியப்படாத காரியங்கள் வேண்டாம். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நடத்தும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே, என்கிட்ட வேதனை உண்டாக்குற வழி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் வேரோட பிடிக்க போட்டுருங்க. நித்தியமான வழியில என்ன நடத்துங்க. எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்?
ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜாவா இருந்து அதை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய சிந்தை முழுவதும் யாராக இருக்கணும்? இயேசு சுவாமியின் சிந்தையால் இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே வஞ்சனை வராது, கெட்ட வார்த்தை வராது, பொய் வராது. ஏன்? உள்ள ஒண்ணுமே இல்லை, அந்த தீங்கான காரியம் உங்க வாழ்க்கையில இல்லை, எனவே வரவே வராது. 2 காரியம் பார்த்தோம். 3வது என்ன இருக்கணும்னா கிறிஸ்துவினுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தா உலகம் உங்களை வேடிக்கை பொருளாக பார்க்கும். கரெக்டா? ஆமால, வேடிக்கை பொருளா பார்க்கும். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு கூத்தாடி போல தெரிவீங்க. கிறிஸ்துவின் அன்பு இருந்தா. ஒரு காரியம் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை நான் பல தடவை சாட்சி சொல்லி இருக்கேன். அப்ப வறுமையிலே வறுமை, கடுமையான வறுமை நேரம், சிகப்பு நடந்துவாங்க, அப்படி ஒரு வறுமையின் காலம். நான் தினமும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல கொஞ்ச நாள் தான் போனேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா பஸ்ல உட்கார்ந்து இருக்கேன். நானும் என் பக்கத்துல ரெகுலரா வர ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கும். K1 பஸ், குமராபாளையம் போற பஸ்ல. ஒரு 2 காலும் செயல்பட முடியாத ஒரு சப்பானி ஒரு பையன். அவன் எல்லாரையும் என்ன பண்ணுவான், புடவையை இழுத்து கேட்பான், அக்கா காசு கொடுங்க காசு. நான் முன்னாடி உட்கார்ந்து இருப்பேன், என்கிட்ட காசு கேட்க மாட்டான். எனக்கு பின்னாடி இருக்கிற, என்னை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற அவங்க கிட்ட புடவை இழுத்து அக்கா காசு கொடுங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வந்த என்ன கேட்கறதே இல்லை. என் பக்கத்துல இருக்கிறவங்க வேற என்னன்றாங்க, உங்க நிலைமை அவனுக்கே தெரிஞ்சிருச்சாக்குங்கிறாங்க. என்னங்கிறா, உங்க நிலைமை அவனுக்கே தெரிஞ்சிருச்சு போல, உங்கள்கிட்ட கேட்கறதே இல்லை. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் உடனே எனக்கு தாங்க முடியல. அடுத்த நாள் வந்தா கரெக்டா பிடிச்சிட்டே இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்தவங்க கேட்கிற, ஆனா என்கிட்ட கேட்க மாட்டீங்கன்னு என்ன விஷயம்? அப்ப அந்த தம்பி சொன்னா, அக்கா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்டான்னு யோசிச்சேன். அப்ப அவன்கிட்ட சொன்ன, எனக்கு புரியலடா சொல்லு. அப்ப அவன் சொன்னா, அக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் நடந்ததை நான் பின்னாடி ஆம்பளைங்க கிட்ட வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி நடந்ததை நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கலன்னா. என்னன்னு யோசிச்சா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு 10 வயசு பிள்ளை வந்து கேட்கிறா. அழகா குளிச்சு முடிச்சு நல்ல வயிறெல்லாம் பொட்டுக்கூட மாதிரி இருக்குது, நல்லா பெருசா எல்லாம் சாப்பிட்டுருக்கா. ஐயோ எனக்கு பசிக்குதுங்க, பிச்சை கொடுக்குறேங்கிறான். நம்ம விடுவோமா? பிடிச்சேன். போய் பேசாத, வயிறு இவ்வளவு பெருசு இருக்கு, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, உண்மையை சொன்ன நான் தரேன். அவன் முடிச்சுட்டு, ஆமா பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன். சரி எதுக்கு போய் சொல்றேன், எனக்கு பிஸ்கட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. எங்க அம்மா கேட்டா, எங்க அம்மா போய் பிச்சை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பிஸ்கட் வேணும்னா யாராவது கொடுப்பாங்க, அதனால நான் என்ன பண்ணேன், பசிக்குதுன்னு கேட்டக்கா. நான் சொன்னேன், போய் பேசாத. புரியுதா? போய் பேச. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு டைகர் பிஸ்கட் வேணும். சரி வெயிட் பண்ணு. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இந்த இடத்த பார்த்துட்டு இறங்கி போய் 3 ரூபாய் டைகர் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னேன், பொய் மட்டும் வாழ்க்கையில பேசக்கூடாது, சரியா? போ. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு வயசானம்மா சொன்னாங்க, ஏன் பாப்பா உனக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து, ஒரு 50 பைசாவோ 1 ரூபாயோ போட்டிருக்கலாம், இந்த பிள்ளைக்காக இறங்கி போய் 3 ரூபாய் டைகர் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? அப்ப நான் சொன்னேன், அம்மா இது ஒரு பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம், பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விதையை நம்ம விதைச்சிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தை மாறலாம். அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். இதை பின்னாடி இருந்து இவன் கவனிச்சுட்டான். இவன் என்னங்கிறான், இப்ப நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன், கண்டிப்பா பண்ண வேண்டாம். அல்லேலூயா. நீ எந்த ஊரு? நான் திருப்பத்தூருக்காக இங்க வந்து எஸ்டிடி பூத்துக்கு வேலைக்காக வந்தேன். நான் 8th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு நல்ல வசந்த் பேரு, என் பேரு வசந்த். நான் வந்து 8th வரைக்கும் படிச்சிருக்கேன். திருப்பத்தூர் சொந்த ஊரு. இங்க கேட்டாங்கன்னு வந்தேன். ஆனா 2 நாள் ஒர்க் பண்ணேன். என்னால 2 காலும் சூம்பி போயிருக்கு. ஒரு கையும் பேலன்ஸ் இல்லக்கா, ஒரு கைதான் பேலன்ஸ். எஸ்டிடி பூத்துல வேலை பேசிட்டு காசு கொடுக்காம போயிட்டாருங்க. என்னை எட்டி பிடிக்க முடியல, என்ன வேணான்ட்டாங்கக்கா. எப்படி போறதுன்னு தெரியல, அதனால இப்படி பிச்சை எடுக்கிறேன். பரவாயில்லைங்க, ஒரு நாள் 100 ரூபாய் 150 ரூபாய் கிடைக்கும். பஸ்காரனுக்கு 50 ரூபாய் கொடுத்துடணும். பிச்சை எடுக்கிறதுக்கு யாரு கொடுக்கணும்? பஸ்காரனுக்கு கொடுத்துடணும். ஏதோ குழப்ப நடத்துதுக்கா. நான் சொன்னேன், எவ்வளவு காலண்டா இப்படி ஓடுவேன், உனக்குன்னு ஒரு பாதுகா எங்க தங்கி இருக்க, இங்கதான் ஃபிளாட் தான். நான் சொன்னேன், உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து ஒரு பாதுகாப்பான இடம் கொடுத்தா நீ போறியா? அவன் மேல இருந்து கீழே பார்த்தான். போறேன்க்கா.
நான் அரிமாசனத்துல நம்ம ஈரோடு பக்கத்துல பாத்தீங்கன்னா செங்கோடம் பள்ளம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க அந்த ஊனமற்றவர்களுக்கு ஒரு ஹோம் இருக்கு. அங்க போய் அவங்களை விசாரிச்சு அடுத்த நாள் சொல்லிட்டேன், நீ கரெக்டா இந்த இடத்துல இருக்கு அக்கா, இந்த ஒரு ட்ரெஸ் தான்க்கா இருக்கு, வேற ட்ரெஸ் இல்லை. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி தம்பி இருக்கிற வீட்டுல போய் உங்க வீட்டுல பழசு பத்தாதது இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பிச்சை எடுக்கிறதுல நம்பர் 1 நானு. ஏன்னா எல்லார்ட்டையும் போனா இது வாங்குவேன். ஏன்னா உங்க வீட்டுல பத்தாம இருந்தா கொடுங்களேன், எத்தனை பேர் ஏழைங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என் வீட்டுல எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கான ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். பான் பேபியில இருந்து பெரியவங்க வரைக்கும் என் வீட்டுல எப்பவுமே இருக்கும். ஏன்னா யாராவது ஒருவர் வருவாங்க பாவம் அவங்களுக்கு கொடுக்குறது. உங்களுக்கு வேணா அது பழசு, இல்லாத ஏழைகளுக்கு அதாமா புதுசு இல்லையா? நல்ல ஒரு பை நிறைய அந்த துணியை வாங்கிட்டு போயிட்டேன். அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். அந்த வெஸ்டடி பூத்துல போய் கேட்டேன், எங்க வசந்த், ஓ அது நீங்க தானாமா, வந்துருமா இருங்க. வந்தான், அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போய் மாத்திட்டு வாடான்னு சொன்ன. அவன் மாத்திட்டு வந்தான். அவனை தூக்கி ஆட்டோல உட்கார வச்சு நேரா போய் அந்த ஹோம்ல இறக்கி வச்சுட்டு ஒரு கையில ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த பிள்ளை கண்ணீரோட எனக்கு போன் பண்ணா, அக்கா நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க அக்கா, நல்ல பாதுகாப்பா இருக்கேன், எங்களுக்கு இந்த நீளம் சோப் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அக்கா, நாங்களே செய்யறதுக்குண்டான கூலியும் கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேக்கா, அம்மா 5000 ரூபாய் அனுப்பிட்டேக்கா, என் வாழ்க்கையை உங்களை மறக்கவே முடியல. அல்லேலூயா. நமக்கு தேவையா? 1 ரூபா போட்டிருக்கலாம்ல? ஆமாவா இல்லையா? இல்ல, கிறிஸ்துவின் அன்பு. என் அப்பா அப்படிதான் எங்களை என்னையும் பார்த்தார். அல்லேலூயா. ஏனோ தூக்கி 1 ரூபா போடுறதுனால இல்லையா, அவன் உலகத்தான் போடுறான். நீ யாரு? கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள இருக்கு. நீ கிறிஸ்துவன் என்றால் நீ மனிதன் பார்க்கிற விதமாய் நீ பார்க்க மாட்ட, நீ வேறு விதமாய் பார்ப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாள் அந்த பிள்ளை அங்க இருந்தான். அவன் சொன்னா, அக்கா என் தங்கச்சி நான் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கேக்கா, ஒவ்வொரு நாளும் அவனுடைய பர்த்டேக்கு போன் பண்ணுவான், அக்கா எனக்கு நீங்க தான் அம்மா மாதிரி ஜோப் பண்ணீங்க. எத்தனை பெண்கள் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பிள்ளைங்களை அவங்களை அன்பு செலுத்தி அவங்களை சரியான வழியில ஆண்டவர் நடத்த கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய பேர் பிளாஸ்டிக் தொழில போனவங்களை எல்லாம் அதுல இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவர்களை இன்னைக்கு கண்ணியமா வாழும்படியா ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவின் அன்பு. மனிதன் பார்க்கிற விதமா நீ பார்க்க மாட்ட. ஏன்? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீ பார்க்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஐயோ அவன் விபச்சாரியை தள்ள மாட்டேன், என் தேவன் விபச்சார பெண்களை தேடி வந்து பேசி அவருடைய மனதை மாற்றின தேவன் இல்லையா? சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? மனதை மாற்றினார். அப்போ நீங்க கிறிஸ்துவன்னா உலக மனுஷன் பார்க்கிற மாதிரி நீ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்ல. உலகம் உள்ள பைத்தியக்காரி நினைக்கிறான், நினைச்சிட்டு போகுது. ஆனா என் தேவாதி தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் அதை விட கேவலமா இருந்தேன் சேத்துல, ஆனா என் தேவன் என்னை அப்படி புறமே தள்ளல, என்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து இங்க நிறுத்தி இருக்காருன்னா இன்னைக்கு வேணா உங்க முன்னாடி நல்லா இருக்குதா? ஆனா once upon a time என்னுடைய பாவமான காரியம் ஆண்டவருக்கு தானே தெரியும். யோசிச்சு பார்த்தோமா? ஆனா இன்னைக்கு கீழே கிடக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஏளனப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம். இல்லம்மா, அப்ப உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் அன்பு இல்ல. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள என்ன இருக்கணும்? இருக்கணும். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னை ஊருலகம் என்ன நினைச்சாலும் சரி, ஆனா நான் என்ன மாதிரி இருக்கணும்? உங்களுடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். உலகம் உங்களை அப்படிதான் பார்க்கும். இந்த பொண்ணுக்கு என்ன இல்ல, விவரமே இல்லைன்னு சொல்லும், அறிவு இல்லைன்னு சொல்லும், புழைக்க தெரியலன்னு சொல்லும், பைத்தியம்னு சொல்லும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை போல நேசிக்கிறானோ கர்த்தர் அவனை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளை கைவிடுவாரா? இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க, உங்க அப்பாவுடைய பேர் பிரஸ்தாபமாகும்படியாக உங்க அப்பாவுடைய பேர் கெடாம நீங்க வாழ்றீங்களா?
நான் சொல்லுவேன் தெரியுமா, நீ ஒரு சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டீனா நீ பண்ற தப்பு உலகத்தான் பார்த்தானே என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னாருடைய பையன் தப்பு செஞ்சா, இன்னாருடைய மனைவி தப்பு செஞ்சா, இன்னாருடைய பிள்ளை தப்பு செஞ்சான்னு சொல்லாது. என்ன தெரியுமா சொல்லும்? இவெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் சொல்றாங்களா இல்லையா? இவெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் இப்படி செய்யறானே. ஏன்? உலகத்தானுக்கு தெரியுது ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி, இல்லையா? அந்த இடத்துல யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன மாற ஆரம்பிக்கிறோம். நம்ம அவருடைய ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா அவரை போல நம்ம சிந்திப்போம், அவரை போல நம்ம என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க யார் மேலையும் பகைமை பாராட்ட மாட்டீங்க. ஹல்லேலூயா. யாரையும் வெறுக்க ஆரம்பிக்க மாட்டீங்க. என் வீட்டுல எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு வச்சிருக்கிற பேரு செவுருன்னு வச்சிருக்காங்க. என்ன செவுரு? அத போய் நீங்க அடிச்சு காரி துப்புனாலும் ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. அப்படிதான் என்ன அடிச்சாலும் மாறவே மாட்டோம். நம்மளுடைய சுயம் மாறவே மாறாது. ஒரு கதை தெரியுமா? ஒரு பெரிய வெள்ளம் அடித்து கொண்டு போகுதான். அதுல அந்த ஒரு மரத்துல ஆமை கீழே இருக்கு, அந்த தேன் வந்து மேல இருக்கு. அந்த மரம் அப்படியே சாஞ்சிருச்சான். அந்த தேன் வந்து தவிக்குது, உயிருக்கு துடிக்குது. அப்ப ஒரு ஆமை பார்த்துதான் ஆமை பக்கத்துல வந்து அந்த தேன்ல சொல்லிச்சான், தேளாரே தேளாரே என்னுடைய முதுகுல ஏறிக்கீங்க, நான் உங்களை கரையை சேர்த்திடுறேன் அப்படின்னு. இப்ப யார் மேல ஏறி இருக்கா? ஆமையோடைய ஓட்டு மேல யார் இருக்கா? தேள். ஆமை என்ன பண்ணுது? அவ்வளவு கடல் அப்படி தண்ணி அடிச்சுட்டு போகுது. அப்படியே ஊடுருச்சு மிதந்துட்டு அந்த பக்கம் போகுது, கரைக்கு போகுது. போக போக நடு ஆத்துக்கு வந்தோன்னு அந்த ஆமையினுடைய ஓடு தொக்கு தொக்குன்னு சத்தம் வந்துச்சு. அப்போ ஆமைக்கு என்னடா ஓட்டுல சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, தேளாரே என்ன சத்தம் வருது அப்படி. அப்ப தேள் சொல்லிச்சான், இல்ல இல்ல நான் கொட்டி பார்த்தேன். என்ன சொல்லுறா? கொட்டி பார்த்தேன் அப்படி இருந்துச்சான். ஒண்ணுமே சொல்லி ஆமை நேரம் கொண்டு போய் கரையில கம்பிச்சான். அப்போ அந்த ஆமை சொல்லிச்சான், தேளாரே உங்களுடைய உயிரை நான் காப்பாத்த என் மேல சுமந்துட்டு வரேன், என்னையே கொட்டுறீங்களே அப்படி இருந்துச்சான். அதுக்கு அந்த தேள் சொல்லிச்சான், இது நடு ஆத்துல நடந்தது, நீ அப்படியே என்ன பண்ணிருக்கலாம், தண்ணியில தள்ளி இருக்கலாமே அப்படி இருந்துச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், தேளாரே கொட்டுறது உங்க பழக்கம், உங்க குணம், அது மாறாது. உதவி செய்யறது என் குணம், என் குணமும் மாறாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவனா இருந்தா எந்த சிச்சுவேஷன்லயும் உன் சுயம் உன்னை விட்டு போகாது. எவ்வளவு நம்மளை காயப்படுத்தினாலும், எவ்வளவு நமக்கு துரோகம் பண்ணாலும் நீ மாறவே மாட்ட. ஏன்? உன் கேரக்டர், உனக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி வேலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு சபிக்க தெரியாது, உங்களுக்கு சபிக்க தெரியாது. ஏன்? உள்ள யார் இருக்கிறா? ஆசீர்வதிக்க ஆவி இருக்கிறதுனால சாபம் உங்க வாயில வராது. அல்லேலூயா. அடுத்தது நான் 3 காரியம் சொன்னேன். முதலாவது கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும், இரண்டாவது சிந்தை இருக்கணும், மூன்றாவது அன்பு இருக்கணும், நான்காவது காரியம் கிறிஸ்துவின் பொறுமை இருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமாச்சே. இருக்கா நமக்கு பொறுமை? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன பேச்சு பேசுறா கஷ்டமா. அப்புறம் தான் கோவம் வச்சு பாருங்க, வீடியே திரும்பற அளவுக்கு பேசிட்டேன். அல்லேலூயா. பிசாசு எங்க இருக்கிறது தெரியுமா? நம்மள வஞ்சிக்கிறான் பொறுமையை தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் பொறுமை நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் பொறுமை எப்படி தெரியுமா? இந்த யாத்திராகம புத்தகம் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவாங்க பாத்தீங்களா, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம். அந்த மாதிரி ஒரு ஆவியானவர் பார்க்கவே முடியும். நமக்கே டென்ஷன் ஆயிடும். ஏமா அப்பதான் போய் யோர்தான் கடந்திருக்கும், செங்கடல் கடந்திருக்குது, தண்ணி எல்லாம் நிக்கிறத பாக்குறோம், மேட்சிக்கா பாக்குறோம், கடந்து போறான். அந்த பக்கம் போனா தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி கொடுக்கறேன்னா ஐயோ அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுது, கால் சூடு மேல மேகஸ்தம்பத்தை அனுப்புறாரு. அதையும் பார்க்கிறான், அதையும் அனுபவிக்கிறான். அப்புறம் இல்லாத ஒண்ணுக்காக முறுமுறுக்கிறான் இல்லையா? இப்ப மக்கள் பசிக்குமே சொல்லி எதை கொடுக்கிறாரு? எதை கொடுத்தாரு? மன்னா கொடுக்கிறார். யார்
அப்படியே எலிசபெத் ராணி சாப்பிடுற சாப்பாடை கொடுக்கிற மாதிரி பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு கொடுத்தா நம்ம ஆட்களுக்கு கொழுப்பு என்னங்கிறான், எப்ப பாரு ஒரே டிஷ், எப்ப பாரு ஒரே சோறு, ஒரே பருப்பு குழம்பு. எங்களுக்கு இதுக்கு மேல அங்கேயே இருந்திருந்தா எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுருப்போம். இல்லாத ஒண்ணு நினைச்சு என்ன பண்றான், முறுமுறுக்கிறான். கர்த்தர் செய்த அற்புதத்தை அத்தனை பார்த்திருக்கான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல. இல்லாததோடு இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ யார் மாதிரி இருக்கான் தெரியுமா, இஸ்ரவேல் மாதிரி தான் இருக்கான். அது கொடுக்குறீங்க ஆண்டவர், இது கொடுத்ததுக்கு நீ நன்றி சொல்லு. ஆனா எனக்காவது எந்த மனுஷனாவது கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரா அப்படின்னா நல்லா வச்சிருக்காருன்னு யாரா சொல்றோமா, சொல்றீங்களா? சூப்பர். என்ன சொல்றோம், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? வாயத்தரது சொல்றோம் கூட வலிக்குது. எப்படி சொல்றோம்? இல்ல ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டு பாருங்க. அப்படியே ஒரு மணி நேரம் பேசுவாங்க. ஐயோ எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், இல்ல சரியில்லை, புருஷன் சரியில்லை, அவங்க சரியில்லை. நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு வலிக்கு தெரியுமா? கர்த்தர் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லி பாரு, நீ நல்லாவே இருப்ப. அல்லேலூயா. 1000 பிரச்சனை இருக்கலாம், கேட்கிறப்ப நீ என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை சாபத்தை எங்க வச்சிருக்காரா? எதுல வச்சிருக்காரு? நாமல. ஏன் கஷ்டப்படுற? எல்லாம் தெரியுது சத்தியம், ஏன் கஷ்டப்படுற? ஏன் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாரு, நல்ல மாதிரி இருப்ப. புரியுதா? ஆனா நம்ம சொல்றோமா, பரவாயில்லைங்க என்னமோ. இன்னொரு பாஸ்டர் நல்லா இருக்கியான்னு கேட்டா ஒண்ணு இருக்கே இல்ல இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. என்னமோ, அது என்னமோ, ரெண்டு கேட்டா பதில் இல்ல, என்னமோ இருக்க இல்ல. கர்த்தர் நல்லா வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு குறை இல்லைங்க அப்படி நீ சொல்லி பாரு, நீ தான் பெரிய பணக்காரி. அல்லேலூயா. கர்த்தர் அந்த விசுவாச அறிக்கையை பார்த்து அப்படியே ஆகட்டும்ன்றார். அல்லேலூயா. ஏதோ வாழ்க்கையில நடக்கிறதோ அத்தனையும் நன்மை. ஒரு பாட்டு இருக்குல்ல, நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வோம், இன்றைக்கு நடந்ததெல்லாம் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன். என் வாழ்க்கையில ஒரு காரியம் வருதா, பிரச்சனை வருதா, ஏதோ ஒரு நன்மை. ஒரு தோல்வி வருதா, ஏதோ ஒரு நன்மை. அல்லேலூயா. என்ன நன்மைக்கு? நான் அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அப்பா எது செய்தாலும் நன்மை. உடம்பு சரியில்லையா, நன்மை. உடம்பு சரியில்லைன்னா நன்மையா? ஆமாவா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா நன்மையா? ஒரு ஆக்சிடென்ட்னா நன்மையா? நான் நன்மை. ஏன்னா நான் பிலீவ் பண்றேன், என் ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு தான் அனுபவிச்சிருக்கார். என் தலையில இருக்கிற ஒரு முடியாகிலும் அவருடைய அனுமதி இல்லாம இல்ல விழாதுன்னா, எனக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா எங்க அப்பா அனுமதி கொடுத்திருக்காருன்னா அது எனக்கு ஏதோ ஒரு நன்மை. நான் சொல்லி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எனக்கு வேற எல்லாம் தெரியாது, என்னுடைய வாழ்க்கை தான் தெரியும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஒரு 9 மாதத்துல மேல இருந்து கீழே உருண்டுட்டேன். நல்ல வயிறு, பெரிய வயிறு வேற. உருண்டுனா இந்த சென்டர் போன்ல போய் ஒரு நரம்பு லாக் ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்ட்ல போய் என்ன ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆபரேஷன் பண்ணாமையே ஓட்டிட்டேன். பயங்கரமா வலிக்கும், ஆனால் எக்ஸசைஸ்லயே ஓட்டிட்டேன். ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல சும்மா நான் விழுந்ததுல இந்த கையில இருக்கிற லாக் கழண்டுருச்சு, உடையில கழண்டுருச்சு. அந்த கழண்ட உடனே போய் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. 1 மாசம் கழிச்சு டாக்டர் சொன்னாரு, ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு எம்ஆர்ஐ ஏதோ பண்றோம். அவங்க சொன்னாங்க, என்ன இடுப்பு பகுதியில ஒரு நரம்பு நசுங்கி போய் கிடக்குது, வெளியே வந்துருச்சு. அந்த கீழே விழுந்ததுல, காலை குறுக்கி விழுந்ததுல 25 வருஷத்துக்கு மேல சிக்கி இருந்த அந்த நரம்பு என்ன ஆயிருச்சு, நசுங்கி போனதே வெளியில வந்துருச்சு. ஆபரேஷன் கிடையாது, அட்டெண்டர் கிடையாது, 1 லட்சம் ரூபாய் செலவு கிடையாது, இலவசமா வந்துருச்சா? அப்ப தீமை நன்மைக்கா இல்லையா?
நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வாங்க, எது நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு இது நன்மைக்கு நான் நினைப்பேன். உண்மையாகவே நன்மைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எது நடந்தாலும் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உனக்குள்ள பொறுமை வரும். அல்லேலூயா. டென்ஷனே ஆக மாட்டீங்க, டென்ஷனே ஆக மாட்டீங்க. ஏன்? நீங்க யாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆவியானவரை புரிந்து கொண்டீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. அதை தாங்கக்கூடிய பலனையும் தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்படி நீ பிலீவ் பண்ணாதான் தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கு முன்னாடியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. முதல்ல அதுதான் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு காரியம் செய்திருக்காரா, அது நன்மைக்கு நினைங்க. இல்லையா? இதை நான் மேற்கொள்ளுவேன் நீங்க நினைங்க, கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் சொல்வாங்க பாருங்க, உலகத்துல யாருக்குமே நடக்காதது எனக்கு நடந்த மாதிரிதான் அப்படி பில்டப் பண்ணுவோம். எனக்கெல்லாம் வந்த கஷ்டத்தை கேட்டீங்கன்னா அப்படி வாங்க, அது ஒன்றும் உப்புச்சப்பே இருக்காது. நான் சொல்லுவேன், நீ ஒரு நாள் எப்போது ஊழியத்துக்கு வாமா, நம்ம போற இடங்கள்ல எல்லாம் நடக்கிற காரியத்தை பாருங்க, அப்ப தெரியும் கர்த்தர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பொறுமை நமக்கு என்ன ஆகணுமாமா? வரணும். இந்த பொறுமை உங்களுக்குள்ள வந்தா முதலாவது உங்களுடைய இருதயம் என்ன பண்ணும்? ஸ்திரப்பட ஆரம்பிக்கும், கலக்கமே வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பொறுமை நமக்கு வந்துருச்சுன்னா என்ன வராது? எதுக்குமே பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எதுக்குமே நீ பயப்பட மாட்டேன். யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களை எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசினாலும் நீங்க மாற மாட்டீங்க. காரணம், அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால. இல்லையா? அடுத்தது பாருங்கன்னா, இந்த பொறுமை உங்களுக்குள்ள இருந்தா ஆவியானவர் உங்களோடு கூட எப்பொழுது இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது இப்ப எத்தனை காரியம் சொன்ன? 5 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது எது காரியம்? முதலாவது தேவனுடைய ஆவி இருக்கணும், சிந்தை இருக்கணும், அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும். 5வது காரியம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருக்கணும். யார் அறிகிற அறிவு? இருக்க நமக்கு. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அவர் எவ்வளவு மகத்துவமானவர்னு தெரியுமா? அவர் எப்படி பேசுவார்னு தெரியுமா? அவர் எப்படி சிந்திப்பார்னு தெரியுமா? அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்தா நீங்களும் பெரிய ஆள் தான். அல்லேலூயா. ஐயோ, எப்படி அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும்? இன்னைக்கு ஊழியக்காரன் ஜெபம் பண்ண பிசாசு ஓடுது. ஓடுதா ஓடலையா? ஓடுது இல்ல, சுகமாகுது இல்ல. நாங்க எந்த நாமத்தினால சொல்றோம்? ஸ்பெஷல் நாமத்தை. இமயமலையில் போய் 40 நாள் தவம் இருந்து வாங்கிட்டு வரோமா? எந்த நாமத்தை யூஸ் பண்றோம்? என்ன நாமம்? இயேசுவின் நாமத்தை நாங்க என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். நீங்க யாரை கும்பிடுறீங்க? நீங்களும் இயேசு சாமி. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி கேக்குதா? கேக்குதல்ல? கேக்குதுங்கிறவங்க கையை தூக்குவாங்க, கேக்குதாங்கிறவங்க கையை தூக்குவாங்க. நாங்க 2க்கும் தூக்க மாட்டோம். அல்லேலூயா. என் ஆண்டவர் காத்துருவார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஏன் நீங்க யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வருது. புரியுதா? நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வயிற்று வலி, கால் வலி, கை வலிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நான் அப்புறப்படுத்துகிறேன் பிசாசின்னு சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க, என்னடா வலி போச்சு, ஐயோ நீங்க சொன்னப்பவே போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியுமா? வயிறு வலியா உடனே அழுறா ஜீசஸ் கால்ஸ். ஐயோ ஐயா வலிக்குது இல்லையா? ஆண்டவர் பாப்பாங்க, மனந்திருந்தாத சந்ததியே எத்தனை காலம் இப்படி ஓடிட்டு இருப்ப? எப்ப உனக்கு தெளிந்த புத்தி வரும்? இல்லையா? கையில வச்சுட்டு என்ன பண்றது? ஊரெல்லாம் நன்மைக்கு தேடுறது இல்ல, கையில எல்லாம் ஆசீர்வாதி கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்றது இல்ல, பைபிள்ல வச்சுக்கிறோம் இல்லையா? இங்க இருக்கிறது இல்ல, வார்த்தையில உபயோகிக்கிறது இல்ல. உடனே ஜீசஸ் கால்ஸ், உடனே 4 மாவடி இருக்கிற ஒவ்வொரு டீம். நான் அதுக்குதான் சொல்றது, எனக்காக ஜோப் பண்ணுங்கமான நான் ஜோப் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. யாராவது எனக்காக ஜோப் பண்ணுங்கன்னா
உனக்கு ஜோம் பண்ணணும்னா வா, நீ நானும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம். சரியா? நான் சொல்லி இருக்கிறேன் என் வாழ்க்கையில நடந்தது. ஆரம்பத்துல ஊழியத்துல வந்த புதுசுல எப்படி இருக்கும் தெரியுங்களா? அனைத்தியா இருக்கும் இல்லையா? ஒரு அம்மா வந்தாங்க, கஷ்டமா, எங்க வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, எங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சாதா ஜெபம் இல்ல, என்ன ஜெபம்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்மளும் புது ஊழியக்காரங்களா வாஞ்சேன், உபவாசம் போட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உபவாசம். யாருக்காக? அந்த குடும்பத்துக்காக போட்டு ஜெபம் பண்றேன். ஒரு 3-4 மணி இருக்கும். என் அப்பா சொன்னாரு, ஏமா உபவாசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு உபவாசம் எடுத்து நீ அங்க போய் ஜெபம் பண்ணி முடியும். சரி பண்ணேன். நேரா ஒரு 4-5 மணி இருக்கும். எங்க சிஸ்டருக்காக உபவாசம் போட்டு முக்கி ஜெபம் பண்ணணும். அங்க போல இவ்வளவு பெரிய கூட்டு. பக்கத்து வீட்டுல கேட்டேன், ஏமா எங்க போயிட்டாங்க? காலையில இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க, இப்பதான் சினிமாவுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு முடிவு பண்ணேன், டேய் ஜெபமே பண்றது இல்லடாப்பா, யாருக்கு வைத்த வழியோ வா, நான் வரேன், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்காக எவ்வளவு ஒருத்தி ஜெபம் பண்ணே, நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி போலாம், சினிமாவுக்கு போலாம், சொந்தக்காரங்க வந்து கறியாக்கி சாப்பிடலாம். ஆனா நான் மட்டும் என்ன பண்றேன்? உபவாசம் போடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் பிராக்டிகலா என்ன நடத்துறாரு. அதோட சரி, யாராவது ஜெபம் பண்ணுவேன்னா உங்களுக்கு தேவைன்னா வாங்கம்மா, நான் எவ்வளவு நேரம்னாலும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் காத்து இருக்கேன். ஆனா நான் மட்டும் ஜெபம் பண்ண மாட்டேன். எமர்ஜென்சியா ஜெபம் பண்ணுவேன். இன்னொரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கிறது சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மரங்கள் இருக்கா அங்க உட்காந்துக்கோங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வந்து கூட ஒரு நன்றி சொல்ல மாட்டாங்க. அம்மா இது காணும், அங்க இருக்குது பாருங்க, இங்க இருந்தே ஜெபம் பண்ணி சொல்லி இருந்து நடந்துடும். திருப்பி வந்து ஒரு நாள் பார்த்தா 2 பேரு, நீ என்ன எல்லாம் போன் மொபைல்லயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, வந்து நன்றி கூட. யாருக்கு ஜெபம் பண்ணக்கூடாது? யாருக்கும்? இன்னைக்கு நீ உனக்கு வைத்த வழியை டாக்டர்கிட்ட போய் 500 ரூபாய் பீஸ கொடுத்து அரை நாள் முழுவதும் வெயிட் பண்ணி பாக்குறோம்ல. ஆனா ஆண்டவருக்கு அப்படி வர்றோமா? வர்றது இல்லை இல்லையா? இதெல்லாம் நான் மாறிட்டேன். ரொம்ப எமர்ஜென்சி, நைட்டு 1 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல எல்லாம் போன் வரும். ஒரு தடவை 10 வருஷம் ஆச்சு அந்த விசுவாசி சபையை விட்டு போய் போன் பண்றாரு. அவர் இந்த லாரிக்கு போறவர். போன் பண்ணு, அம்மா சோத்திரமா, மனசு கேட்கல இல்லையா? பெத்த மனசு பித்து இல்லையா? ஆமா, மனசு கேட்கல, கோவம் இருந்தாலும் ஐயா சொல்லுங்க, என்னங்க 1 மணிக்கு போன் பண்ண என்ன? அவங்களே அம்மா என்னமோ பரோட்டா சாப்பிட்டம்மா, அப்படியே கேஸ் மாதிரி புடிச்சுக்கிச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அவரே பதிலும் சொல்றாரு கேஸ். சரி, அவருக்கு ஏதோ முடியல போல. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஜெபம் பண்றேன். ஐயா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் மகாராஷ்டிரால வந்து போயிட்டு இருக்கேன் சொன்னாரு. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் ஆவியானவர் சொல்லிட்டாரு, ஹார்ட் அட்டாக். என்ன சொல்லிட்டாரு? ஹார்ட் அட்டாக் வருது, இமீடியட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க அப்படியே வண்டியை நிறுத்துங்க. எத்தனை மணிக்கு நடக்குது? நைட்டு 1 மணிக்கு நடக்குது. அப்படியே வண்டி நிறுத்து. எனக்கு கூட வந்திருக்காங்களா? ஆமாங்கம்மா, இன்னொரு டிரைவர் இருக்கா, அவன்கிட்ட போன கொடு. பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு இமீடியட் கூட்டு போங்க, அவருக்கு ரொம்ப முடியல. அப்படிங்களா? நல்லாதான் ஓட்டுறாரு. நான் சொல்றத சரி, 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரி போற வரைக்கும் நான் இந்த ஜபத்துல இருக்கேன், போனதுக்கு அப்புறம் சொல்லு. சரிங்கம்மா, நம்ம உடனே ஒபே பண்ணி டிரைவரை மாத்தியாச்சு. அங்க இருந்து 20 கிலோமீட்டர் போற வரைக்கும் நான் இங்க உட்காந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஜீவனை பாதுகாத்துக்கோங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனவனே அவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. அட்டாக் அப்படியே சிவியர். அந்த டாக்டர் சொன்னாரா, சரியான நேரத்துல வந்ததுனால பரவாயில்ல, உடனே 1500 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா வந்துட்டோம், ரொம்ப சீரியஸ்ட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரியே பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் வருதுமா, பெரிய ஆஸ்பத்திரி போறோம், கிரிட்டிக்கல் லெவல் தாண்டிடுச்சு. அல்லேலூயா. அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் லாரி ஓட்டிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எமர்ஜென்சி கேஸுக்கு கண்டிப்பா ஜோப் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்க இருந்து நம்ம வைத்த வழிக்கு யாரோ ஒருத்தர் ஜோப் பண்ணானா இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு பெரியவர் நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்க பிரச்சனைக்கு வெளியில தீர்வு காணாத, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேளு. தனிச்சு உட்கார்ந்து ஜோப் பண்ணு. ஆண்டவரே எனக்கு நான் என்ன செய்யணும்னு கேளு. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்?
பண்ணுவாரு? பேசுவார். பைபிள்ல இருக்கா? ஊழியக்காரன் தான் பேசுவேன்னு சொல்லி இருக்காரா? உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இல்லையா? அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா நாங்கெல்லாம் தட்டி தட்டி ஆசீர்வாதத்தையும் பலனையும் வரங்களையும் நாங்க என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம், கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறோம். நீங்க எல்லாம் சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டே அமைதலா விட்டுற வேண்டும். இல்ல இல்ல, நீ கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும். ஒருத்தர் உடம்பு சரியா, தலையில கை வைக்காத, கையை உயர்த்தி நீ ஜோம் பண்ணினா அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? அதை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ யாரோ ஒருத்தர் தேடி ஓடாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்திருக்காரு? உங்க கையில கொடுத்திருக்காரு. அது நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மகா மேன்மையானவர் உங்களுக்கு புரியல. நான் ஆரம்ப காலங்கள்ல எனக்கு வரங்க, எங்க பாஸ்டர் வந்து தலையில கை வச்சு ஜோம் விட மாட்டார். நானும் பண்ணதில்லை. ஒரு முறை சின்ன புள்ளி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிசாசுகளா நிறைஞ்ச காவிகள் நிறைய இருக்கு அந்த ஊர்ல. அந்த சமயத்துல நான் போறேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிள்ளை மேல கை வச்சு ஜோம் பண்ணு. அங்க போனாவே பிசாசுகள் ஆட ஆரம்பிக்கும். கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். வெயினால the first நான் ஒரு பொண்ணை கை வச்சு ஜோம் பண்ணி அந்த பிள்ளைக்குள்ள இருந்த ஆவியை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. அன்னையில இருந்துங்க எத்தனை பிசாசு பிடிச்சாலும், எத்தனை பில்லி சூனியமா இருந்தாலும், நான் பாட்டுக்கு ஜோம் பண்ணி எங்க அப்பாவை கூட்டிட்டு போவேன். எங்க அப்பா எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வரம் இருக்கு பாஸ்டர்மான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வரமெல்லாம் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எல்லா வரங்களையும் உடையவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வரங்களையும் உடைய என் ராஜாதி ராஜா எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காருன்னு அறிந்து கொண்டேன். அதனால அவர் பேசுவாரு, அவர் பில்லி சூனியத்தை உடைக்கிறாரு, அவர் வசியத்தை எடுக்கிறாரு, அவர் மருந்துன்னா ரிமூவ் பண்றாரு, அவர் என்ன பண்றாரு? பிசாசுகளை துரத்துறாரு. எனக்கு வரம் இல்ல, ஆனா ஒண்ணு தெரியும், எல்லா வரங்களையும் உடையவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நீங்க வேணா இத நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொல்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அல்லேலூயா. ஐயோ இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, எனக்கே இவ்வளவு வரங்கள், எனக்கே ஆண்டவர் இப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க. என்ன கொண்டு? அவருக்கு தேவை பெரிய குதிரை தேவையில்லை, பெரிய யானை தேவையில்லை. அவருக்கு தேவை ஒரு சின்ன கழுத போதும், அவருக்கு தேவை ஒரு கோழி போதும், அவருக்கு தேவை ஒரு புறா போதும், அவருக்கு தேவை ஒரு மீன். அற்பமானது இருந்தா கூட ஆண்டவர் அதை அதிசயமா ஆச்சரியப்படத்தக்கதாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்மளுடைய வேதாகமத்துல ஒரு சின்ன சின்ன பறவைகளும் விலங்குகளும் கூட ஆண்டவருக்கு உபயோகமாச்சா இல்லையா? அப்ப நீங்களும் நானும் அவருடைய சாயல்ல இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவருடைய விலைக்கிரயம் கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். அந்த அத்தனை பேரை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவனா இல்லையா? அந்த ப்ரௌட் உங்களுக்கு இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா அதிகாரம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குயா. உனக்குள்ள எப்படி இருக்கு? வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர் எனக்குள்ள இருக்காரு. நான் பெரிய ஆளு. அல்லேலூயா. எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? எங்க அப்பா என்னை ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், எனக்குள்ள இருக்கிறவர் என்னை நடத்துகிறார், எனக்குள்ள இருக்கிறவர் என்னை மேன்மையாக்குகிறார், எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு போதிக்கிறார், எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அடுத்தவன் ஆலோசனைக்கு போக மாட்டேன், அடுத்தவன் தலகுத்தி ஜெபம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன், அடுத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்க மாட்டேன். உனக்கு என்னென்ன தேவையோ உனக்குள் இருக்கிறவரிடத்துல நீ பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவை நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே நான் இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்களை அறிஞ்சு கொள்ளணும், எனக்கு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதிக்க ஆரம்பிப்பார். போதிக்க ஆரம்பிச்சா நீ சும்மா இருப்பியா? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. நீங்க உங்க வாய் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. என்ன பண்ண தெரியுமா? பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கர்த்தர் எனக்கு நல்லது செஞ்சாருங்க, கர்த்தர் எனக்கு அதிசயம் செஞ்சாருங்க, நீங்க கஷ்டப்படுறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஏன்? கர்த்தரை அறிகிற அறிவு வந்துருச்சு. அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணா சுகமாகுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு.
அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்களா? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா உங்களால இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுவீங்க, அப்படி ஆண்டவரை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா உலகத்துல எல்லாம் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் எல்லாம் ஒரு பக்கம் நின்னுட்டு ஆண்டவர் மட்டும் ஒரு பக்கம் நின்னுட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. என்னையும் அப்படிதான் கேட்டாரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஜோப் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் பிள்ளை, என் பையன், என்னோட குடும்பம் அத்தனை ஆசை, உலகத்திற்குரிய அத்தனை ஆசீர்வாதம் ஒரு பக்கம் நிற்குது. ஒரு பக்கம் ஆண்டவர் நின்னுட்டு கேட்டாரு, மகளே உனக்கு எது வேணுமா எடுத்துக்கோ, எது வேணுமா எடுத்துக்கோ, எந்த பக்கம் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. நான் எந்த பக்கம் தெரியுமா சூஸ் பண்ணேன்? இப்ப இப்படி ஒரு ஆப்ஷன் வருது, நீங்க எந்த பக்கம் சூஸ் பண்ணுவீங்க? எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே அந்த பக்கம் உலக ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, புகழ் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, வாழ்க்கை இருக்கு, சொந்த பந்தம் அத்தனை இருக்கு. நான் அதை சூஸ் பண்ணா அந்த அத்தனை பேர்னால உங்களை எனக்கு கொடுக்க முடியாது. கரெக்டா? உங்களை எனக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா இவன் நான் சூஸ் பண்ணல, எனக்கு நீங்க தான் சொன்னா, நீங்க ஒருத்தர் இருந்தா உங்களால அத்தனை பேரையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்? அவரை அறிகிற அறிவு. என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும். என்ன வர வேணும்? எனக்கு நீங்க இருக்கணும். கேட்டார், எனக்கு என்ன வர வேணும்னு ஒரு நாள் கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு எந்த வரம் வேணாம் ஏசப்பா, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். அல்லேலூயா. எங்க அப்பா அப்படியே ஹக் பண்ணி, என்ன அறிவா கேட்கிற? நான் சொன்னேன், இந்த அறிவை கூட நீங்க தானே ஏசப்பா கொடுத்தீங்க. ஆமாவா இல்லையா? நம்ம அப்படி கேட்கறதுக்கு எங்க இருந்து அறிவு இருக்கு? அவர் தான் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த அறிவை கூட நீங்க தான் கொடுத்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை அறிகிற அறிவு இருந்தா உங்களால சும்மா இருக்கவே முடியாது. நீ ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவ, ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவ, மற்றவர்களுக்காக ஜெபித்து சுகத்தை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பதான் தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்க. உங்களுக்குள்ள இத்தனை நாள் இந்த காரியத்தெல்லாம் நான் புதைச்சு வச்சுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள நீங்க சாதாரண ஆள் இல்ல. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவன் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, அவ அசாதாரணமானவன். அல்லேலூயா. நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. உனக்குள்ள இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்னும் நீங்கள் ருசிக்காம இருக்கீங்க. அல்லேலூயா. அதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்களால சும்மாவே இருக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்துல எது மேலே உங்களுக்கு விருப்பம் வராது, எது மேலே விருப்பம் வராது. அவரை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவீங்க. பணத்து மேல உங்களுக்கு ஆசை வராது, புகழ் மேல ஆசை வராது, பண ஆசையும் உங்களுக்கு இருக்காதுங்க. உண்மை நான் சொல்றேன். என் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அம்மா நாங்க இங்க வந்ததுல இருந்து உங்களோட சேர்ந்து சேர்ந்து பணத்து மேல ஆசையே இல்லாம போச்சு பாருங்க. நான் சொல்லுவேன், என்னத்தடா கொண்டு போறோம்? உண்ண உணவு, உடுக்க உடை இருக்க போதும் இல்லையா? இதுக்கு மேல என்ன வேணும்? எதுக்கு ஓடி 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 நிம்மதி இல்லாம? ஏசப்பா இவ கொடுக்கிறாரு, இதற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில உனக்கு வேற எந்த ஆசையுமே வராது. எப்ப வராது? அவரை அறிகிற அறிவு நீ அறிஞ்சிட்டீனா. அல்லேலூயா. ஏன்னா ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அதுக்கெல்லாம் கரெக்டா போஷிக்கிறாருன்னா அதை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும்னு உங்களை விட எங்க அப்பாவுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு என்னை விட எங்க அப்பாவுக்கு அதிக கரிசனை இருக்கு. என்னுடைய புத்தி கூட அப்படி போகாது, என்னை அப்படி பார்த்துக்கணும்னு. ஆனா என் தகப்பன் என்னை அவ்வளவாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஆண்டவரை கரெக்டா நீ அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கார் தெரியுமா? என்ன வச்சிருக்காரு? நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரப்ப கூட கம்மியில பேசிட்டு வந்தேன். இந்த உலகத்துல என்ன எதுக்காக ஓடுறோம்? உலகத்தாளுக்கு தெரியாது எதுக்கு ஓடுறோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு தெரியும் எதற்காக ஓடுகிறோம்.
எனக்கு ஜீவ கிரீடத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது காரியம் என்ன சொன்ன? தேவனுடைய ஆவி நமக்கு வேண்டும். இரண்டாவது தேவனுடைய சிந்தை நமக்கு வேண்டும். மூன்றாவது தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டும். நான்காவது தேவனுடைய பொறுமை நமக்கு தேவை. ஐந்தாவது தேவனை அறிகிற அறிவு. இப்படி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கோம்? என்ன ஜெபம் பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன பண்றோம்? அஞ்ஞானிகளை போல இல்ல, எனக்கு அது வேணும், அது இது தேவை, எனக்கு இப்படி வேணும். ஏத்த வீட்டுக்காரி சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டுக்காரி சண்டை போடுறோம், என் சொந்தக்காரன் சண்டை போடுறோம். அப்படி இப்படி அஞ்ஞானிகளை போல இப்படி ஞானமா எனக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோம். அதுதான் பிரசங்கில அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. கர்த்தர் அங்க இருக்காரு, நீ இங்க இருக்க, உன்னுடைய வாயின் வார்த்தை சுருக்கமாக இருப்பதா. அப்படி இருக்கணும். கேட்கறதுல ஒரு தெளிவா கேட்கணும். இப்ப இப்படி கேட்டா உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா? எல்லாமே இதுல வந்துருச்சு. அவருடைய சாயல் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு இல்லையா? அவருடைய சாயல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா முதல்ல நம்மளே சாட்சியா நிறுத்துவார். ஆமாவா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இப்ப நான் இங்க வந்து பிரசங்கிக்கிறேன்னா நான் நல்லவர்னு ருசிச்சு நான் அனுபவிச்சாலும் உங்களுக்கு சொல்ல முடியும். ரெண்டாவது, என்னை எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சாட்சியாய் நிறுத்துவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு குறை இருக்காது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா உங்ககிட்ட சொல்ல முடியும். என்னுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நான் முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைய நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கு என் தகப்பன் கொடுக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் வாரி வாரி கொடுப்பான். ஏன்னா நான் ஐஸ்வர்யவானாய் மாறதா என் தகப்பன் தரித்திரம் கொடுத்தார். நான் சந்தோஷமா இருக்கணும்னுதான் அவருடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தார். நான் சுகமா இருக்கணும்னுதான் என் தகப்பன் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப எனக்காக பார்த்து பார்த்து செய்கிற தகப்பன் என்னோடு இருப்பதினால எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கறதுல தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும். தேவ சமூகத்துல போகும் பொழுது வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கணும். நடைகளை காத்துக்கொள்ளணும் பிரசங்கி சொல்றாரு. அப்ப நம்ம போய் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ஆவி எனக்குள்ள இருக்கணும், உங்களுடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும், உங்களுடைய அன்பு எனக்குள்ள இருக்கணும், உங்களுடைய பொறுமை எனக்கு இருக்கணும், உங்களை அறிகிற அறிவை நான் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? வளரணும். வளரணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.